அம்மா என்னப்பா என்னம்மா நம்ம கடைக்கிட்ட நான் லைட்டு பேட்டரி கொடுக்க வரும்போது என்னமோ கூட்டமாக இருந்துச்சு. அதை கேட்குறியா? நீங்கள் வடகை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, கூட்டமாக இருந்துச்சு கடை. அதனால நான் கேட்காம வீட்டில் வந்து சண்டை கேட்பேன். வேற என்ன சண்டையான சண்டை. ஒரு மனுஷனுக்கு மனுஷன் விட்டு கொடுக்குறது இல்லைங்க. நாங்கள் கடை விட்டு இப்போ 7-8 வருஷம் இருக்குமாப்பா, 6 வருஷம் இருக்கும். 6 வருஷமாக அந்த இடத்துல தான் கடை விட்றோம். ஆனால் கூட இடம் கொஞ்சம் கிடந்துச்சு. ஏக்கா போட்டு கட்டுமான்னு ஒரு அக்கா வந்து கேட்டா, சரி போட்டுக்கோங்க வேண்டாம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கொஞ்சம் வயசு பிள்ளை ஏதோ கஷ்ட நஷ்டத்துக்கு தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு ஓடுறோம். பொம்பளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தனமே இல்லை. அந்த ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு குமரி பிள்ளை, அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்து ஒரு விளக்கு கடை ஓட்டுக்கிட்டு இருந்துச்சு. நான் போடுற இடத்துல நீ எதுக்கு போட்டிருக்க எடுடின்னு சண்டை பார்த்துக்குங்க. நான் விட்டேன் பாருங்க, சரி கொஞ்சம் இருக்க இடத்துல இருந்துக்கங்கன்னு விட்டேன் பாருங்க அந்த அக்கா. அப்புறம் என்ன சண்டை ஓட்டுன்னு ஆடுறாங்க. ஆனால் ஒன்றுங்க, கடவுள் இருக்காருன்றத இன்னைக்கு நான் அப்படி உணர்ந்தேன் பார்த்துக்குங்க. எப்படின்னு கேட்குறிய, நான் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டே கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். போலீஸெல்லாம் வந்துருச்சு. போலீஸெல்லாம் வந்து சண்டையை விளக்குறதுக்கு வந்து நிற்கிது. அந்த பொம்பளையும் தான் சண்டை விட்றாங்க. அந்த பிள்ளையோட அவங்க அப்பா துணைக்கு வந்து அந்த விளக்க மாற்றுக்கு விற்கிற இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காரு. சண்டை கடை. அந்த விளக்க மாற பூரா அள்ளி இந்த இடத்துல போடாதடின்னு அள்ளி ரோட்டில் ஓட்டுருச்சு. பொம்பளை ரோட்டில் ஓட்ட விளக்க மாற்ற அல்லாமல் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா போய் அந்த அந்த இதில் நிற்கிறாரு. அவனை போகிற வார சாணம், சந்தைக்கு வந்த சாணம், எல்லா சாணமும் அந்த விளக்க மாற்ற அந்த சண்டை ஓடுற நேரத்துலேயே விற்றுருச்சுங்க. சண்டை ஓட்ட அந்த கொஞ்சம் கேப்பில் விற்று முடிச்சிருச்சு. 5 விளக்கு மாதிரி மிச்சம். நம்மளே என்ன போங்க. அன்னைக்கு அவங்களுக்கு அளந்து படிதேன். நம்மளுக்கு என்ன படி அளந்துருக்கோ, எத்தனை கடை வந்தாலும் சரி, நம்மளுக்குன்னு என்ன வடி அளந்துருக்கோ அதே நடக்கும். என்ன அதுக்குன்னு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு கிடந்தா முடியுமா? இன்னைக்கெல்லாம் வியாபாரத்துக்கு அப்படி குறுக்கு வலிக்க கை வலிக்க செஞ்சு எடுத்துக்கிட்டு போனேன். இன்னைக்கு ஒரு எப்படி ஒரு 60-70 சமோசா இருக்குமாப்பா? 100 சமோசாவுக்கு மேலே மிஞ்சி அப்படியே வலிச்சு காட்டுக்கிற வேலிக்கிறதுல கொட்டிட்டு வரோம். பொரிச்சதுண்டா ஒன்று பண்ண அக்கம்மா கள்ளி கொடுத்துட்டு வரலாம். பொரிக்காமையே பச்சையாகவே அப்படி ஓடலை. இப்போ என்ன செய்வோம்? எவ்வளவோ பொரிச்சதும் மிஞ்சி போச்சு. அதையும் கடையில் வியாபாரம் மற்ற விட்டு கொடுத்துட்டு வரோம். அப்படி நம்மளுக்குன்னு என்ன அளக்குதோ அதுதானே இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்கு அது நம்ம கஷ்டத்துக்கு போய் வேலை வைக்கிற கடையில் போட்டு நிற்கிற மாதிரி தான் அது ஒரு கஷ்டத்துக்கு ஒரு குமரி பிள்ளை வந்து ஒரு விளக்க மற்ற போட்டு பிழைச்சிருவ மாதிரி நிற்கிது. அதை அள்ளி வாரி வெளியில் அம்பிட்டு ஒரு ஆவேசத்தில் உனக்கு ஓடுது எனக்கு ஓடலை எடின்னு பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டு அதான் சண்டை. நம்ம பேட்டரி கொடுத்துட்டு பார்க்கல. அது என்ன சண்டைன்னு தெரியாமல் கேட்குது என் பையன். இந்த வந்துட்டு 11 மணி ஆயிடுச்சு. இதான் சோறு இருக்குதேன். என்னண்டா வருது. இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சதுல மட்டும் போச்சே, நம்ம வேலை பார்த்தா கூலி போச்சே அப்படின்ட்டு வருத்தம் தான் மேடம். என்ன செய்ய, கடவுள் நம்மளுக்கு கலந்த வழி அப்படி தட்டேன்.